அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் நலமாக இருப்பீர்கள். ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. நாம் ஒவ்வொரு பதிவிலும் ஜாதக ரீதியாக ஜோதிடம் சார்ந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு ஒவ்வொரு பதிவிலும் சொல்லிக் கொண்டு வருகின்றோம். நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, ஒருவருக்கு வீடு எந்த திசையில் அமையும் என்பதை 4ஆம் பாவம் கொண்டு நாம் அறிவோம். ஒருவருக்கு நிறைய கேள்விகள் ஜாதகம் பார்க்கும்போது கேட்கின்றார்கள். எந்த திசையில் எனக்கு வீடு அமையும், எந்த சூழ்நிலையில் நான் மனைகள் காலி மனைகள் வாங்கக்கூடிய அமைப்பு எனக்கு எப்படி இருக்கின்றது என்பதை ஜாதகம் பார்க்கின்ற அத்துணை வாடிக்கையாளர்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அதே போல் எந்த வீதியில் அமையும், எனக்கு எந்த திசையில் அமையும், எந்த வீதியில் அமையும் என்பதை அல்லது எந்த தெருவில் அமையும் என்பதை நாம் இன்று பார்ப்போம். ஒருவருக்கு வீடு எந்த தெரு அல்லது எந்த வீதியில் நமக்கு அமையும் என்பதை சுருக்கமாக பார்ப்போம். ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு 2ஆம் இடம், லக்னத்திற்கு 2ஆம் இடம்தான் வீதி என்று சொல்லக்கூடிய அந்த பாவக காரகம். பாவகாரகம் என்பது அந்த வீதியை குறிக்கக்கூடிய அல்லது தெருவை குறிக்கக்கூடிய அந்த பாவகம் 2ஆம் பாவகம். ஸோ 2ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால், 2ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் ஒருவருக்கு நான் சொல்லக்கூடிய அந்த வீதியில் அல்லது அந்த தெருவில் உங்களுக்கு வீடு அமையும். அப்போ லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால், சூரியன் என்பது நகர மையப்பகுதி, நகரத்தில் மையப்பகுதி, அதாவது கேபிட்டல், ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. அதே போல் சூரியன் என்பது மருத்துவர், சூரியன் என்பது மருத்துவர். ஸோ மருத்துவம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இடங்களில் உங்களுக்கு அந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சூரியன் என்பது அரசு அல்லது அரசியல் தலைவர்கள் வசிக்கக்கூடிய இடம். அப்போது லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் உங்கள் வீதி அல்லது உங்கள் தெரு, உங்கள் வீதியிலோ அல்லது தெருவிலோ ஒரு மருத்துவரோ அல்லது ஒரு அரசியல்வாதியோ அல்லது அரசு ஊழியரோ இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சூரியன் என்பது மருத்துவர் என்று சொன்னோம். சூரியன்னா இருதயம், இருதயம் என்பது சூரியனை குறிக்கும். ஸோ இருதய அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் கூட உங்கள் வீதியில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருப்பார்கள் அல்லது உங்கள் வீதியில் இருப்பார்கள் என்று நாம் கூறிவிடலாம். அடுத்தது, சூரியன் என்பது பெரிய பெரிய வைரம் பாய்ந்த மரங்கள். சூரியன் என்பது பெரிய பெரிய வைரம் பாய்ந்த மரங்கள் அப்படின்னா உயர்ந்த மரங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கூட உங்கள் வீதி அமையும். உங்கள் வீட்டினுடைய வீதி அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது, சூரியன் என்பது மாடி வீடுகள். சூரியன் என்பது மாடி வீடு. உங்கள் வீதி வீட்டினுடைய வீதி மாடி வீடு அருகில் கூட அமையலாம். அடுத்தது, சூரியன் என்பது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி. அதனால் கோவில்கள் அல்லது மக்கள் கூடுமிடங்கள் இப்படியெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். சூரியன் இருந்தால், 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் இது போன்ற உங்களுக்கு வீதியில் அமையும். அடுத்தது, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால், லக்னத்துக்கு 2இல் சந்திரன் இருந்தால் உங்கள் வீதி எப்படி அமையும் என்றால், மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடத்தில் உங்கள் வீதி அமையும். மக்கள் கூடும் இடம், மக்கள் அதிகமாக கூடும் இடம். அடுத்தது, உங்களுடைய
சந்திரன் என்பது உறவினர், சந்திரன் என்பது பந்துக்கள், சந்திரன் என்பது நம்முடைய சொந்த பந்தங்கள் சொந்த பந்தங்கள். அதனால் 2ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் உங்களுக்கு ஒன்று மக்கள் கூடக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது உங்கள் உறவினர் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கலாம், அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் கூட உங்கள் வீதி அமையக்கூடிய அந்த இடமாக இருக்கலாம். அல்லது சந்திரன் என்பது பால், ஸோ பால்காரர் வீதி, அல்லது ஹோட்டல் நடத்தக்கூடிய அந்த விடுதி, அல்லது சந்திரன் என்பது அன்னம் உணவு, ஸோ அன்னதான கூடங்கள் அருகில் கூட உங்களுடைய வீடு அமையும். அல்லது அம்மன் ஆலயங்களில் அருகில் கூட உங்களுடைய வீடு அமையும். அடுத்ததாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால், செவ்வாய் என்பது பெரிய பெரிய வாட்டர் டேங்க், அதாவது ஓகேசி டேங்க் இருக்கக்கூடிய இடத்தில் கூட உங்கள் வீதி அமையும். அடுத்தது செவ்வாய் என்றாலும் அறுவை சிகிச்சை மருத்துவர், உங்கள் வீதி அருகில் உங்கள் தெருவில் அறுவை சிகிச்சை மருத்துவர் கூட இருக்கலாம். அடுத்தது செவ்வாய் என்பது காவல்துறை, அதாவது யூனிஃபார்ம் அணியக்கூடிய தொழில் செய்யக்கூடிய அந்த நபர்கள் கூட இருக்கலாம், உங்கள் வீதியில் அமையும். ஒன்று யூனிஃபார்ம் என்பது காவல்துறை, மின்சாரத்துறை, தீயணைப்புத்துறை, அல்லது இந்த ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறவங்க, இவங்க கூட அந்த யூனிஃபார்ம் அணிந்த இருப்பவர்கள் உங்கள் வீதியில் உங்கள் வீடு அமையும். அடுத்தது செவ்வாய் என்பது சிகப்பு வண்ணம், ஸோ சிகப்பு வண்ணத்தை குறிக்கக்கூடிய அந்த துறை ஃபயர் சர்வீஸ், போலீஸ் ஸ்டேஷன், அது மட்டுமல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ், தபால் நிலையம், இது போன்ற இடத்தில் கூட உங்களுடைய வீதி அமையும், அல்லது உங்கள் தெரு இந்த இடத்தில் இருக்கும் அப்படி என்று சொல்லக்கூடிய அமைப்பு. செவ்வாய் என்பது கட்டுமான பணிகள், கட்டிடங்கள் குறிக்கக்கூடிய காரக கிரகம். உங்கள் வீதி அல்லது தெரு ஒரு ப்ரொமோட்டர்ஸ் இருக்கக்கூடிய அல்லது தொழில் செய்யும் இடத்தில் கூட உங்களுடைய வீதி அமையும். அல்லது முருகர் கோவில் அருகில் கூட உங்களுடைய வீதி அல்லது தெரு இருக்கும் என்று நாம் சொல்லலாம். அடுத்ததாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் புதன் இருந்தால், புதன் என்பது பள்ளிகள், கல்லூரிகள், பூங்காக்கள், இப்படி சொல்லக்கூடிய அமைப்பு. உங்கள் வீதி அல்லது தெருவோ பள்ளிக்கு அருகிலோ அல்லது கல்லூரிக்கு அருகிலோ அல்லது பூங்காக்கள் அருகிலோ அல்லது விளையாட்டு மைதானம் அருகிலோ கூட உங்களுடைய அந்த வீதி அல்லது தெரு அமையும். அல்லது புதன் என்பது நிட்டிங்ஸ், ஆடை தொழில் செய்யக்கூடிய இடமாக கூட உங்களுடைய வீடு அல்லது வீதி அமையும். அடுத்தது லக்னத்துக்கு 2இல் புதன் இருந்தால், புதன் என்பது வியாபாரி, ஸோ வியாபாரிகள் இருக்கக்கூடிய இடத்தில் கூட உங்களுடைய வீதி அல்லது தெரு அமையும். அடுத்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு இருந்தால், குரு என்பது பிராமணர், குரு என்பது ஆச்சாரம், குரு என்பது கோயில்கள், குரு என்பது மடங்கள், குரு என்பது மடாதிபதிகள், குரு என்பது பேராசிரியர்கள், இப்படி சொல்லக்கூடிய அந்த நபர்கள் உள்ள இடத்தில் கூட உங்களுடைய தெருவோ அல்லது வீதியோ அமையும். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு இருந்தால் இது போன்ற ஒன்று ப்ரொஃபஸர்ஸ் அல்லது ஏதாவது அட்வைசர் அல்லது ஆலோசகர் சொல்லக்கூடிய இடத்தில் கூட உங்களுடைய வீதி அல்லது தெரு அமையும். குரு என்பது கோவில்கள், புகழ்வாய்ந்த கோயில்கள் இருக்கக்கூடிய இடத்தில் கூட அந்த வீதி அல்லது வீடு அமையும். அல்லது குரு என்பது மரங்கள் நிறைந்த பகுதி, அல்லது மரம் அறுவை, அல்லது மரம் இழைக்கும் இடம், அல்லது மரம், அதாவது ஷாமில் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கூட உங்களது தெரு அல்லது வீதி அமையும். குரு என்பது அரச மரம், ஆலமரம், இதெல்லாம் குறிக்கக்கூடிய காரக கிரகம். ஸோ உங்கள் வீதி அல்லது உங்கள் தெரு
ஆலமரம் அருகிலோ அல்லது அரச மரம் அருகிலோ வந்து உங்களுடைய வீதி அல்லது தெரு வந்து அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்தது, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால், சுக்கிரன் என்பது அழகு நிலையம் அல்லது ஏடிஎம் இருக்கக்கூடிய இடம் அல்லது பியூட்டி பார்லர் அல்லது வந்து பட்டு நெய்யக்கூடிய இடங்கள், ஜவுளி நிறுவனங்கள் அல்லது பஸ் ஸ்டாண்டு சொல்லக்கூடிய இடங்கள் அல்லது பஸ் ஸ்டாப், இந்த இடங்களில் கூட உங்களுடைய வீதி அல்லது தெரு வந்து அமையும். அடுத்தது, சுக்கிரன் என்பது நகைக்கடை அருகிலோ உங்கள் வீடு வந்து அமையும். சுக்கிரன் என்பது வியாபார ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய தெருக்களில் கூட உங்களுடைய வீதி அல்லது வந்து தெரு வந்து அமையும். அடுத்தது, சுக்கிரன் என்பது பணம் புழங்கக்கூடிய இடம். ஒன்று வங்கியாக இருக்கலாம் அல்லது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது அல்லது கொடுக்கல் வாங்கல், பணம் வந்து புழங்கக்கூடிய இடங்கள் கூட உங்களுடைய வீதி அல்லது தெரு வந்து அமையும். அடுத்ததாக, லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால், லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் உங்களுக்கு தெருவோ அல்லது வந்து வீதியோ வந்து நான் இப்பொழுது சொல்லக்கூடிய இடங்களில் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயம் உண்டு. சனி என்பது புகழ் வாய்ந்த இடம். அந்த அமைப்பில் கூட உங்களது வீதியோ அல்லது தெரு வந்து அமையும். அதே போல் சனி என்பது பழமையான புராதான இடங்களில் கூட உங்களுடைய தெரு அல்லது வீதி வந்து அமையும். பழமையான கோவில்களில் உங்கள் வீதி அல்லது வந்து தெருவி வந்து அருகில் வந்து அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. சனிபவன் என்பது பழைய அல்லது வந்து சேரி என்று சொல்லக்கூடிய இடங்கள். சரின்னா ஒரு பொருளாதாரத்தில் நலிவடைந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் வந்து உங்களுடைய வீதி அல்லது வந்து தெரு வந்து அமையும். சனிபவன் என்பது லக்னத்துக்கு சனிபவன் என்பது 2ஆம் இடத்தில் வந்து சனி இருப்பதால் உங்களுடைய வீதி அல்லது தெரு காவல் தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடங்களான ஒன்று முனியப்பன் கோவில் அல்லது வந்து கருப்பனார் கோவில் அல்லது சாஸ்தா என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் உங்கள் வீதி அல்லது வந்து தெரு வந்து அமையும். அல்லது உங்களுடைய வீதி அல்லது தெரு அர்த்தமில்லாத தரக்குறைவான இடங்களில் கூட உங்களுடைய வந்து வீதி அல்லது தெரு வந்து அமையும். அது மட்டும் இல்லாமல் சனிபவனுடைய காரகத்துவம் நீதிமான், நீதி, தர்மவான் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் கூட உங்களுடைய வீதி அல்லது தெரு வந்து அமையும். அல்லது ஏதாவது ட்ரைனேஜ் பக்கத்தில் கூட அல்லது கழிப்பிடம் சார்ந்து உங்கள் வீதிக்கு முன் அல்லது வந்து தெருவுக்கு முன் கழிப்பிடங்கள் இருக்கக்கூடிய இடங்களாக கூட உங்களுடைய வீதி வந்து அமையும். அடுத்தது வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால், லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு என்பது பெரிய ரோடு, ஹைவேஸ் நீளமான சாலைகள் இருக்கக்கூடிய இடத்தில் வந்து உங்களுடைய வீடு வந்து அல்லது வீதி வந்து அமையும். ராகு என்பது பாலம். உங்கள் வீதி அல்லது தெரு வந்து பாலம் அருகிலோ அல்லது பாலத்திற்கு கீழோ அமையக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. ராகு என்பது லைன் வீடுகள், அதாவது வரிசையாக பாம்பு, அதாவது ராகு என்பது பாம்பு கண்டங்கள் எப்படி வந்து ரயில் பெட்டி போல் இருக்கின்றதோ அதுபோல் உங்களுடைய வீடு அல்லது வீதி வந்து அந்த லைன் வீடுகள் என்று சொல்லக்கூடிய இடத்தில் கூட அந்த வீதி வந்து அமையும் அல்லது தெரு வந்து அமையக்கூடிய வாய்ப்புண்டு. ராகு 2ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நகரத்தின் முக்கிய வீதியில் வந்து உங்களுடைய தெரு அல்லது வந்து வீதி வந்து அமையும். அடுத்து, ராகு என்பது பெரிய அகலமான உங்கள் தெரு வந்து ரொம்ப அகலமான வீதியில் வந்து அமையும் அல்லது அகலமான வீதியாக அல்லது பெரிய வீதியாக அமையக்கூடிய வாய்ப்பு வந்து உண்டு. அதே போல் ராகு என்பது ரயில்வே மேம்பாலங்கள், ரயில்வே தண்டவாளங்கள் அல்லது ரயில் ஜங்ஷன் இருக்கக்கூடிய இடத்தில் கூட உங்களுடைய தெரு அல்லது வீதி வந்து அருகில் கூட அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. ராகு என்பது அதாவது வந்து இஸ்லாமிய நண்பர்கள், ராகு என்பது இஸ்லாமிய நண்பர்கள், ராகு என்பது முஸ்லீம் மக்கள் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில் கூட உங்களுடைய தெரு அல்லது வீதி வந்து அமையும். ராகு என்பது தர்கா,
ராகு என்பது தர்கா. ஸோ தர்காவுக்கு அருகில் கூட உங்களுடைய வீதி அல்லது தெரு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ராகு என்பது நாகம் சர்ப்பங்கள் நிறைந்த பகுதி அல்லது புற்று உள்ள பகுதியில் கூட அந்த வீதி தெரு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. இறுதியாக லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் கேது என்பது சிறிய உங்கள் தெருவோ அல்லது வீதியை சிறிய இடத்தில் அமையும். சந்துக்குள் உங்கள் வீதி அல்லது தெரு அமையும். நெருக்கடியான இடத்தில் உங்கள் தெரு அல்லது வீதி அமையும். சிறிய வீதி, நெருக்கடி, குறுகலான பகுதி. ராகு என்பது அகலமான பகுதி, கேது என்பது குறுகலான பகுதி. உங்கள் தெரு அல்லது வீதி குறுகலான பகுதியில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கேது என்பது தறி, நூல் சம்பந்தப்பட்ட அந்த இடத்தில் கூட உங்களுடைய தெரு அல்லது வீதி அமையும். தறி நெய்யக்கூடிய இடங்கள், ஜவுளித்துறை, அதே போல் வக்கீல்கள் அந்த வசிக்கக்கூடிய அந்த இடத்தில் கூட அமையும். கேது என்பது கிறிஸ்டின், கேது என்பது சர்ச். இந்த கிறிஸ்டின் அருகில் கூட அல்லது சர்ச்சுக்கு அருகில் கூட அல்லது கிறிஸ்டின் நண்பர்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் கூட உங்களுடைய தெரு அல்லது வீதி அமையும். அல்லது கேது என்பது சர்ச்சுக்கு அருகில் உங்களுடைய தெரு அல்லது வீதி அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கேது என்பது விநாயகர். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் கேது இருந்தால் விநாயகர் கோவில் அல்லது ஆஞ்சநேயர் கோவில் இது போன்ற அந்த தெருக்களில் அமையும். உங்கள் தெருவில் அல்லது வீதியில் விநாயகர் கோவிலோ அல்லது ஆஞ்சநேயர் கோவிலோ அருகில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கேது என்பது இங்கிலீஷ், ஆங்கிலம் பேசக்கூடிய அந்த நபர் கூட உங்கள் வீடு அல்லது தெருக்களில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் 2ஆம் இடம் என்பது வீதி, 2ஆம் இடம் என்பது தெருவை குறிக்கக்கூடிய அந்த பாவக காரகம். ஆனால் சூரியன் முதல் கேது வரை உள்ள 9 கோள்கள் மற்றும் 10ஆவதாக அதாவது லக்னத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சூரியன் முதல் கேது வரை எந்த கிரகமும் இல்லை, மாந்தி மட்டுமே இருப்பதாக கணக்கில் கொள்வோம். அப்போ மாந்தி இருந்தால் உங்கள் வீதி ஒன்று அதாவது மயானம் செல்லும் அருகிலோ அல்லது மயானத்திற்கு அருகிலோ அல்லது சமாதிக்கு அருகிலோ உங்கள் தெரு அல்லது வீதி அமையும். அல்லது ஏதாவது மயானம் எடுத்து செல்லக்கூடிய அதாவது இறந்தவர் உடலை எடுத்து செல்லக்கூடிய அந்த உங்கள் வீதி அல்லது தெரு உங்கள் தெரு அல்லது வீதியின் வழியாகத்தான் இறந்தவருடைய உடலை எடுத்து செல்லக்கூடிய அந்த இடங்களில் அந்த சூழ்நிலையில் உங்களுடைய வீதி அல்லது தெரு அமையும் என்பதை சுருக்கமாக பார்த்தோம். உங்களுக்கு ஜாதகம், திருமண பொருத்தம், வாஸ்து, எண்கணிதம், அது மட்டுமில்லாமல் ஜோதிட சிறப்பு வகுப்புகள், சிறந்த ஆசிரியர்கள் முதல் கொண்டு உங்களுக்கு பாடங்கள் நடத்தப்பட்டு வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகின்றது. விருப்பமுள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த அலைபேசி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய தொலைபேசி எண் 6369353367. ஐஸ்வர்யா அஸ்ட்ரோ அகாடமி. மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறோம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.